வாட்ஸ்அப் கைஸ், நம்ம சுட் கேமில் விதமான கேம்ஸ் பார்த்துருப்போம். எல்லா கேம்ஸுமே குழந்தைக்கு ஆடுற மாதிரி இருந்தாலுமே உள்ளே போனால் மர்கேசாலாக போயிடுவாங்க. நீங்கள் கேம் தோற்று போனீங்கன்னா டேரெக்டாக டிக்கெட் டு சொர்க்கம் தான். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்குட் கேம் சீரீஸில் காமிக்கப்பட்ட எல்லா கேம்ஸையும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 அதில் எல்லா காமிக்கப்பட்ட எல்லா கேம்ஸும் இப்போதைக்கு லிஸ்ட்டு போட போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த கேம்ஸ் நம்ம சர்வை பண்ண மாட்டோமான்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. எல்லாருமே கர்வான கேம் தான் டச்சி. ஆக்சுவலி நம்ம சேல்ஸ்மேன், ரெக்ரூட்டர் இந்த கேம் வச்சு தான் எல்லா பிளேயருமே ரெக்ரூட் பண்ணுவார். இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு டச்சி இருக்கும், அந்த டச்சியை வச்சு நீங்கள் இன்னொரு டச்சியை ஃப்ளிப் பண்ணணும். ஸோ நீங்கள் அடித்து இன்னொரு டச்சியை ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அந்த கேம் நீங்கள் வெயிட் பண்ணிடுவீங்க. பட் இது பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் நீங்கள் விளையாட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு டச்சு இன்னொரு டச்சியை அடித்தா அது ஃப்ளிப்பே ஆகாது. பட் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த கேமில் வின் பண்ணால் உங்களுக்கு 10,000 கொடுக்கப்படும் அல்லது அரை விடப்படும். ஸோ அந்த கேமோட ரூல்ஸு. ஜெயிச்சிங்கன்னா 10,000 இல்லைனா ஒரு அரை. ஸோ பார்க்க ஈஸியாக இருந்தாலுமே பட் சம்ம டெட்லியஸ்ட். அண்ட் எல்லாருக்குமே ஃபேவரட் கேம் ரெட் லைட் க்ரீன் லைட். இதுதான் ஸ்குட் கேம் சீரீஸில் காமிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு கேம். அந்த ஐலாண்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க விளையாண்ட முதல் கேமும் இதுதான். எல்லாருமே எல்லா பிளேயர்ஸுமே ஜாலியாக போகிற ஒரே ஒரு கேம் இது மட்டும் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு. எல்லாருமே ஜாலியாக போகிற கேம் இது மட்டும் தான். பட் உள்ளே போயிட்டு பார்த்துக்காம தெரியும் கேம் எந்த அளவுக்கு ஓடுன்னு. இந்த கேம் எவ்வளோ சிம்பிள் தான். ஹெங்கி அப்படின்னு ஒரு டால் இருக்கும். அது வந்து ரெட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் ஆகிடணும். உடம்புல மூவ்மெண்ட்டு இருக்கக்கூடாது. அதுவே க்ரீன் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ரெட் லைட் சொன்னால் நீங்கள் அப்படியே நின்றுடணும். அண்ட் க்ரீன் சொன்னால் நீங்கள் மூவ் பண்ணணும். சப்போஸ் ரெட் லைட் சொல்லி நீங்கள் உங்கள் உடம்புல மூவ்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை எலிமினேட் பண்ணிடுவாங்க உலகத்தை விட்டு. கேம் உலகத்தை விட்டு எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கவுண்ட் டவுன் முடிகிறக்குள்ள நீங்கள் அந்த லைனை கிராஸ் பண்ணி நீங்கள் வின்னர் தப்பிச்சிடலாம். பட் எல்லாருமே இது கன்ஃபார்ம் சின்ன வயசில் அட்லீஸ்ட் ஒரு வாட்ச் விளையாண்டுருப்பீங்க. நான் விளையாண்டுருக்கேன். பட் நம்மளும் வேற மாதிரி இருக்கும். நம்ம போய் முதுகு தொட்டால் அவுட்டு. பட் இங்கே நீங்கள் லைனை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வின் ஆகிடுவீங்க. இந்த கேம் ஈஸியாக இருந்தாலுமே இந்த கேமோட ஈஸி மற்ற கேமை கம்பேர் பண்ணுறது கேம் மட்டும்தான் ஈஸியாக ஃபீல் ஆகும். அண்ட் டல்கோனா கேண்டி இந்த கேம் இதுவும் சிம்பிள் தான். உங்களுக்கு ஹனிகோமால் செய்யப்பட்ட ஒரு பிஸ்கெட்டில் ஷேப்ஸ்லாம் பதிக்கப்பட்டு கொடுக்கப்படும். சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்டார், அம்பரா கொடுக்கப்படும். உங்களோட வேலை உங்கள்கிட்ட ஒரு பின் கொடுப்பாங்க, ஒரு ஊசி முனை மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சு அந்த எல்லா ஷேப்ஸுமே அழகாக வச்சு எடுக்கணும். கரெக்டாக ஷேப்ஸ் அழகாக வரணும். உங்களோட வேலை. அதுவும் நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சாகணும். இது ஈஸியாக இருந்தாலுமே உங்களோட பதட்டம், உங்களோட ஆனக்சிட்டி கன்ஃபார்ம் உங்களோட பதட்டமே உங்களை உடச்சிடும். சப்போஸ் நீங்கள் உடச்சிட்டிங்க, வேகமாக குச்சிட்டிங்க, தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களை கொண்டுருவாங்க. அண்ட் உங்களுக்கு சப்போஸ் அம்பர்லா மாதிரிலாம் வந்து ஒரு ஷேப் வந்தால் நீங்கள் காலி. அதை உடைக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்களே. சர்க்கிள் இருந்தால் ஈஸி, ட்ரையாங்கிள் தான் ஈஸி. பட் அம்பர்லாம் வச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நம்ம ஹீரோ ஜிகன் மாதிரி நீங்கள் நக்கிய கூட வின் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணலாம். பட் இருந்தாலுமே இந்த கேம் கொஞ்சம் டெட்லிஸ்ட் கைஸ். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச டக் ஆஃப் வார் இதை பற்றி சொல்லவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து 10 2 டீமாக பிரிவீங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த கயிறு இழுக்கணும். அதான் தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் கயிறு சப்போஸ் ஒரு பக்கம் இருக்க உங்கள் இழுத்து கீழே தள்ளி விட்டாங்கன்னா கீழே ஃபுல்லாக கான்க்ரீட் ஃப்ளோர் உங்கள் தலை பிறந்துக்கும். ஸோ அதான் கைஸ், அது மாதிரி நினைக்கலாம். ஏன்னா கீழே தக்கன இந்த கயிறு விட்டுரு அப்படி நினைக்கலாம். பட் கிடையாது. கயிறு கூடயே உங்கள் கையுமே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தப்பிக்கல உங்கள் வாய்ப்பே கிடையாது. தப்பிச்சு உங்களை தள்ளி விட்டால் நீங்கள் கீழே விழுந்து மண்டை உடைய வேண்டியதான். பட் நினைக்கலாம் என் டீமில் வந்து பூட் ஸ்ட்ரென்த் பயங்கரமான பல்கான ஆள்லாம் இருக்கான்ப்பா அப்படின்னு நினைக்கலாம். பட் கிடையாது. இந்த கேமில் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வச்சு முடியாதவங்களால இந்த கேம் ஜெயிக்கவே முடியும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணாமல் என் டீமில் ஒரு 10 குண்டால் இருக்காங்க நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் தோற்று போயிடுவீங்க. பிகாஸ் ஸ்ட்ராட் இந்த கேமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேம் தான் மார்பிள்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்னொரு பாட்டு தெரிவிக்கணும். உங்ககிட்ட 10 மார்பிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பாடல்கிட்டையுமே 10 மார்பிள்ஸ் இருக்கும். நீ எப்படியாச்சும் எதையாச்சும் பண்ணி அவன் மண்டையை கழுவி அவனை காலை விடுவீங்களோ இல்லை கொல்லுவீங்களோ எதையோ பண்ணி அவன்கிட்ட இருந்து அவனோட எல்லா 10 மார்பிள்ஸ் நீங்கள் உங்ககிட்ட வாங்கிட்டு இந்த கேம் நீங்கள் வின்னர். ஸோ உங்களோட எதிரிக்கிட்டது நீங்கள் அந்த 10 மார்பிள்ஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வின் ஆகிடுவீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட தான் வாங்கிட்டா நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த கேம் சிம்பிளாக காமிக்கப்பட்டிருக்கும். கேம் முடிக்க உங்களுக்கு மொத்தம் 30 நிமிஷம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ளேயும் உங்களோட பார்ட்னர்கிட்ட வந்து நீங்கள் ஏதாச்சும் கேம் ஆடியோ இல்லை மண்டையை கழுவியோ ப்ளீஸா செத்துடுறா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அந்த கேமை வாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் மார்பிள்ஸே வாங்கிட்டு இந்த கேம் நீங்கள் வின் பண்ணி ஈஸியாக வெளியே போயிடலாம். ஸோ உண்மையிலே கொடூரமான கேம். ஸோ நீங்கள் எப்படி வச்சு பாருங்களே, உங்கள் ஃப்ரெண்ட் நீங்களே கொள்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ உண்மையிலே ஒரு கொடூரமான கேம். அண்ட் என்னோடய ஃபேவரட் கேம் கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ மற்ற கேம்ஸ் கூட நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்காது தப்பிச்சிடலாம்.
நீங்கள் வந்து கன்னிங்காக இருக்கீங்க தப்பிச்சிடலாம், உங்களுக்கு புத்தி இருக்கிறது தப்பிச்சிடலாம். பட் இந்த கேமில் உங்களுக்கு லக் இருக்கணும். கன்ஃபார்ம் லக் இல்லாட்டி இந்த கேம் உங்களால் வின் பண்ணவே முடியாது. பட் லக் இருந்தால் நீங்கள் ஈஸியாக கேமை வின் பண்ணலாம். நம்ம ஜிகன் மாதிரி அழகாக லாஸ்ட் நம்மள போய் உட்காந்துட்டு நீங்கள் தப்பிச்சிடலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டீங்க, மர்கிய சாலா தான். இந்த கேமில் மொத்தம் 18 பேரல் கிளாஸ் இருக்கும். 2 பக்கமே 2 செட் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும். ஒன்று வந்து டெம்பர் கிளாஸ், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அந்த கிளாஸை நீங்கள் 2 புக்கு கொண்டு நிற்கலாம். இன்னொரு கிளாஸ் வந்து நார்மலான பிரேக்கபிள் கிளாஸ். நீங்கள் அங்கே நின்ன உடனே அது உடஞ்சி கீழே விழுந்துடும். ஸோ நீங்கள் அழகழகாக அந்த பக்கம் ஓடி நீங்கள் தப்பிச்சு போகணும். இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் அழகாக போயிட்டீங்கன்னா இந்த கேம் முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா நீங்கள் காலி. ஸோ உங்களுக்கு இந்த கேம் முடிக்க வெறும் 16 நிமிஷங்கள் மட்டும் தான் கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே கேம் முடிச்சாகணும், இல்லைனா நீங்கள் மொத்தமே ஹெல்மெட் ஆகிடுவீங்க. ஸோ உண்மையில கேம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் லைட்டாக ஆஃப் விடுவாங்க, அந்தளவுக்கு கஷ்டம். எனக்கு பிடிச்ச கேம் இந்த கேம் தான். அண்ட் நீங்கள் மேலே ஃபீல் வந்தீங்கன்னா அவங்க மண்டை சத்தியமாக போனதும் அந்தளவுக்கு செம்ம ஃபுல்லாக கான்டென்ட் 4ஆக இருக்கும். ஸோ இந்த கேமை நீங்கள் பார்த்து பக்குவமாக விளையாடுங்க கைஸ். லக்கில்னா அந்த கேம் உங்களால் சர்வே பண்ணவே முடியாது. அண்ட் சீசன் 1 கடைசி கேம் தான் ஸ்குட் கேம். ஆக்சுவலி எனக்கு புரியல இந்த கேம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இது வந்து ஸ்குட் மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிருவாங்களாம். ஸோ நீங்கள் மொத்தம் 2 பிரிவீங்க. ஒன்று அஃபென்ஸ், இன்னொன்று டிஃபென்ஸ். ஓகே, ஸோ இந்த அஃபென்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்குட் மாதிரி வரைஞ்சிருக்க அந்த டயக்ராமோட தலைக்கு போகணும். ஹெட்டு டாப்புக்கு போனால் அந்த அஃபென்ஸ் வின் பண்ணிட்டான். பட் டிஃபென்ஸ் என்ன பண்ணணும்னா அஃபென்ஸை போக விடாமல் தடுக்கணும். ஸோ அந்த பக்கம் போக விடாமல் டிஃபென்ஸ் தடுத்தானா வின்னர். அண்ட் டிஃபென்ஸ் வந்து தள்ளி விட்டு அந்த லைனை விட்டு தள்ளி விட்டால் கூட அந்த அஃபென்ஸ் அவுட் ஆகிடுவான். ஸோ இதெல்லாம் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ எக்ஸாக்டாக கபடி மகைஸ் இருக்கும், கொரியன் வெர்ஷன் ஆஃப் கபடி மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் அந்த ஹெட்டுக்கு போயிட்டீங்கன்னா அஃபென்ஸ் வின்னர், டிஃபென்ஸ் தோற்றுடுவான். டிஃபென்ஸ் உங்களை ஸ்டாப் பண்ணிட்டா நீங்கள் டிஃபென்ஸ் விளையாடுவான். அந்த மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். உண்மையிலே சூப்பர் கேம் தான். பட் சமயம் காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஸ்குட் கேம் சீசன் 2 காமிக்கப்பட்ட கேம் தான் பிரெட் ஆர் லாட்ரி. இது சிம்பிள். உங்களுக்கு பிரெட் கொடுப்பாங்க, இல்லைனா லாட்ரி கொடுப்பாங்க. நம்ம ரெக்ரூட் என்ன பண்ணுவாங்கன்னா 100 பிரெட்டையும் 100 லாட்ரி கார்டையும் வாங்கிட்டு போவார். பார்க்கில் பசியோட கேரக்டருமே கொடுப்பாரு. ஸோ பசியில் பயங்கரமாக கொடுப்பாரு. பட் அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் லாட்ரி சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பசி இருக்கும். பட் இருந்தாலுமே அவங்க பேராசை பிடிச்சி லாட்ரியை மட்டும்தான் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அவங்களோட வாழ்க்கையோட இதுவாக முடிஞ்சிருக்கும். ஸோ இது மக்களோட பேராசையை காமிக்கிற வகையில் நம்ம சேல்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். உண்மையாக ஒரு செம்ம கேம் இது. அண்ட் சில பேர் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க பிரிண்ட், பட் முக்கால்வாசி பேர் லாட்ரி சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்களோட பேராசை இந்த கேம் அழகாக காமிக்கும். அண்ட் அதே அவரான கேம் தான் ராக் பேப்பர் சிசர் -1. நீங்கள் 2 கையிலையுமே ராக் பேப்பர் சிசர் சொல்லணும். பட் நீங்கள் ஒரு கேப்பை எடுத்துடணும். ஓகேயா? ஸோ அந்த இன்னொரு கையில் என்ன இருக்கோ அதே மாதிரி எதிர்க்க இன்னொரு கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் முடிவு பண்ணுவேன் கேமை. ஸோ அப்படியே காமிக்கப்பட்டிருக்கும் இந்த ராக் பேப்பர் சிசர் -1. அண்ட் அதே நம்ம ரெக்ரூட்டர் ப்ளே பண்ண கேம் தான் ரஷ்யன் சில் அவுட். இது ஒரு சான்ஸ் கேம் தான். இதுவுமே பேஸ் ஆன் பியூர் லக்கு தான். அதாவது ஒரு கன்னில் அந்த கன் பேனரில் மொத்தம் 6 பக்கம் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு பிளேட்டாக அவர் சூஸ் பண்ணிவிடுவார். உள்ளே சூஸ் பண்ணிவிடுவார். அதை சுற்றி விட்டு உங்கள் தள்ள வைப்பார். அப்புறம் கன்னை ட்ரிகர் பண்ணுவார். சப்போஸ் உங்கள் லக்குன்னு தான் அந்த இதில் வந்து நீங்கள் சாக மாட்டீங்க. லக் இல்லைனா நீங்கள் காலியாக வேண்டி தான். பட் இது சான்ஸ் மாட்டே இருக்கும். அந்த 6 பேனரில் அவர் ஃபஸ்ட்டு 1 வைப்பார், அப்புறம் 2 வைப்பார், அப்புறம் 3 வைப்பார், 4 வைப்பார், 5 வைப்பார். ஸோ உங்களோட சான்ஸ் கொஞ்சிட்டு இருக்கும். ஸோ 5ல் 1, 1ல் 6ன்னு மாறிடும். ஸோ அந்தளவுக்கு சான்ஸ் குறையும். ஸோ உண்மை இதுவுமே செம்ம டேஞ்சரஸ் கேம். அண்ட் சீசன் 2 காமிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேம் தான் த 6-legged pentathlon. ஸோ ஜிகன் நம்மளுக்கு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு வரப்போகுது அப்படின்னு தைரியமாக செகண்ட் கேமுக்கு போனால் அவங்க ட்விஸ்ட் அடிச்சு கேமை மாற்றிடுவாங்க. ஒரு புது கேம் வச்சுருப்பாங்க. இந்த கேமில் ஈச் டீம் ஒவ்வொரு டீமே 5 பிளேஸ் வச்சுருப்பாங்க. எல்லாரோட காலுமே ஒன்று கட்டப்பட்டிருக்கும். அண்ட் எல்லாருமே ஒரு கேம் ப்ளே பண்ணி ஆகணும். இந்த 5 கேம் ப்ளே பண்ணி தான் ஆகணும். 5 ஷார்ட் கேம் ப்ளே பண்ணணும். ஃபஸ்ட்டு டச்சு, நான் பார்த்தேன் டச்சு ப்ளே பண்ணணும். அடுத்து ஃப்ளைங் ஸ்டோன். நம்ம எக்ஸாக்டாக நம்ம சின்ன வயசில் விளையாண்ட அந்த 7 ஸ்டோன் மாதிரி தான். அதாவது ஒரு ஸ்டோன் இருக்கும், நீங்கள் இன்னொரு ஸ்டோன் மூலியமாக அடித்து அதை கீழே தள்ளி விடணும். நீங்கள் சப்போஸ் அடிக்கலை, அந்த ஸ்டோன் சப்போஸ் தப்பி போயிடுச்சுன்னா நீங்கள் திரும்பியுமே 5 பேருமே மொத்த டீமே சேர்ந்து திரும்பி எடுத்துகிட்டு திரும்பி அந்த லைனுக்கு பாடி வந்து நீங்கள் அடிக்கணும். ஸோ உண்மையில கடுப்பான கேம். எல்லாருக்குமே டைம் கன்ஃபார்ம் இந்த கேம் டிலே ஆகும். அண்ட் அடுத்து கான்கி. உங்கள் கையில் மொத்தம் 5 டைஸ் இருக்கும் கைஸ். நீங்கள் ஒன்று தூக்கி போட்டு ஃபஸ்ட்டு பிடிக்கணும். ஒன்று ஆளை தூக்கி போட்டு பிடிக்கணும். அண்ட் கடைசியாக 5 தூக்கி போட்டு பிடிக்கணும். 5 போட்டு உங்களோட விரலுக்கு மேலே வச்சிங்கன்னா, அவங்க கைக்கு மேலே வச்சிங்கன்னா நீங்கள் வின்னர். இது கேர்ள்ஸ் ஆடுற ஒரு கேம் தான். நம்ம லாங்குவேஜில் இதை குலாங்க சொல்ல நினைக்கிறேன். ஸோ அது அந்த வகையில் இந்த கேமே செம்ம ஈஸி தான். அண்ட் ஸ்பின்னிங் டாப். ஸோ சிம்பிள் கைஸ், பம்பரம் சுற்றி வர்றது தான். ஸோ நம்ம சுற்றி வர்ற மாதிரி கரெக்டாக அவங்க பம்பரம் சுற்றி வரணும். அது கரெக்டாக எக்ஸாக்டாக ஆங்கிளில் சுற்றுச்சுன்னா அந்த கேம் வின்னர். அண்ட் கடைசியாக ஜிகின்னு ஒரு
எக்ஸாக்டாக பார்க்க ஷட்டில் காக் மாதிரி இருக்கும். காலை வச்சு நீங்கள் 5 டைம் 5 கிக் பண்ணணும். அது கீழே விழுந்தால் நீங்கள் திரும்பி ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிக்கணும். ஸோ ஜிக்கு நீங்கள் கரெக்டாக 5 வாட்டி டேப் பண்ணி நீங்கள் முடிச்சு இந்த கேம் வின். ஸோ இந்த மாதிரி 5 ஷார்ட் கேமை கொண்டு தான் இந்த கேம் இந்த 6 லெக் பயன்படுத்தலாம். இந்த கேமை நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேம் முடிஞ்சிடும். இந்த கேமுக்குள்ள டைம் வந்து வெறும் 5 நிமிஷம் தான். ஸோ இருக்கிற இதாக செம்ம கம்மிட்டி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 5 நிமிடஸ்குள்ளேயே நீங்கள் இந்த கேம் முடிச்சாகணும். அப்படி இல்லாட்டி உங்களை முடிச்சிடுவாங்க. அண்ட் அடுத்த கேம் தான் மிங்கிள். இதுவுமே ஜாலியான கேம் தான். ஆக்சுவலி உங்களை ஒரு சுற்றுற கேரசூல் அப்படி சொல்ல போகிற இடத்த உட்கார வச்சுருவாங்க. ஓகே, அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதை சுற்றி எக்கச்சக்கமான டோர்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கும். அது பாட்டே இருக்கும். பாட்டு நின்னோடனே மேலே வந்து ரேடியோவில் ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ரூம்குள்ளே போகணும். பட் ரூம்குள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ராவோ இல்லை குறையாவோ இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லாரும் கொண்டுடுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு நீங்கள் கரெக்டாக போகணும். சப்போஸ் 5 நீங்கள் 5 பேர் தான் இருக்கணும், 3 பேர் தான் இருக்கணும். 3 தாண்டி இருக்கக்கூடாது, 3 கம்மியாக இருக்கக்கூடாது. அப்படின்னு உங்களை மொத்தமாக கொண்டுருவாங்க. ஸோ இதுக்கு கன்ஃபார்ம் இந்த கேம் கன்ஃபார்ம் டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். டீம் ஒர்க் கிடையாது இந்த கேமில். உங்களை கொண்டுருவாங்க. அண்ட் நீங்கள் கரெக்டாக அந்த டோரை சூஸ் பண்ணணும். ஸோ உங்களை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. பட் இதனால் நீங்கள் அடிச்சு பிடிச்சிட்டு இந்த கேமில் ஜெயிச்சிடணும் கைஸ். பட் இதில் வந்து அந்த கேமில் வந்த பாட் செம்மையாக இருக்கும். அந்த கேம் சூப்பர். சீசன் 3 காமிக்கப்பட்ட கேம் தான் ஹைட் அண்ட் சீக். ஆக்சுவலி இந்த கேம் வந்து உங்களை வந்து கம்பால் ஒரு உருண்டமாக இருக்கும். நீங்கள் அதை வச்சா நீங்கள் டீம் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் 2 டீம் இருக்கும், ரெட் டீம், ப்ளூ டீம். ஆக்சுவலி ப்ளூ டீம் வந்து ஹைடர்ஸ், ரெட் டீம் வந்து சீக்கர்ஸ். ஹைடர்ஸோட வேலையை ஹைடர்ஸ் கிட்ட சாவி இருக்கும். ஸோ ஒரு மேஸ் மாதிரி இடத்துல நீங்கள் பூந்து எப்படியாச்சும் தப்பிச்சு டோர் ஓப்பன் பண்ணி டோர் மூட முடியாது. டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் கரெக்டான எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் வெளியே போகணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த டைம் முடிய வரைக்கும் நீங்கள் ரெட் டீம்கிட்ட மாட்டாமல் இருக்கணும். இதான் ப்ளூ டீமோட வேலை. பட் ரெட் டீமோட வேலை அவங்கக்கிட்ட ட்ராகர் இருக்கும், கத்தி இருக்கும். அது மூலியமாக அவங்கள வச்சு கொலை பண்ணணும், குத்தி கொலை எடுக்கலாம். ஸோ அவங்களோட வேலை உங்களை வேட்டையாடி ஹண்ட் பண்ணுவாங்க. எங்கே போனாலுமே உங்களை வேட்டையாடி கொள்ளுவாங்க. நீங்கள் அவங்க தப்பிச்சு அண்ட் கீ மூலியமாக அதை ஓப்பன் பண்ணி போகணும். அண்ட் எக்ஸிட் அப்போ உங்கள்ட்ட 3 கீ இருக்கணும். உங்கள்ட்ட ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள் 3 கீ தான் முடியும். உங்களை எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணவே முடியும். ஸோ அளவுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான கேம் தான். உள்ள ஃபுல்லாக மேஸ் மாதிரி இருக்கும். எல்லா இடமே அப்படியே அங்கிட்டு இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக பிடிக்க முடியாது. பட் பிடிச்சா கன்ஃபார்ம் ரெட் டீம் உங்களை குத்தி போட்டு போய்டும். ஸோ நீங்கள் அவங்க தப்பிச்சு இந்த கேமை முடியல கைஸ். பட் இந்த கேம் ஆரம்பிக்க முன்னாடி நீங்கள் டீமை ஸ்வாப் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு உங்களுக்கு பிடிக்காத இன்னொரு நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மற்றவங்க ஒத்துட்டாங்க, நீங்கள் 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் டீமை ஸ்வாப் பண்ணிக்கலாம். அது கம்மிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து வெறும் 30 நிமிஷம் மட்டும்தான். அண்ட் அடுத்த கேம் தான் ஜம்ப் ரோப். இந்த கேம் எக்ஸாக்ட் லைக் கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி தான், அந்த கிளாஸ் கேம் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போகணும். அண்ட் ஒரு குழி மேலே இருக்கும். பட் என்ன பெரிய விஷயம்னா இதை சுற்றி 2 ஜெயின் டால்ஸ் இருக்கும். ஹெங்கி அவனோட ஃப்ரெண்டு ஷூல்ஸோ 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே ரோப்பை வச்சுட்டு ரோப்பை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதையும் தாண்டி அண்ட் குழியும் தாண்டி இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போகணும். நீங்கள் போயிட்டு இந்த கேம் முடிஞ்சிடும். அந்த கேம் சிம்பிள் தான். பட் இந்த கேமில் சில ட்விஸ்ட் காமிச்சிருப்பாங்க சீரியஸில். அப்படி கேம் ரொம்ப சிம்பிள் கைஸ். நீங்கள் அசால்ட்டாக போயிடலாம். பெரிய பசங்களுக்குலாம் இது ஈஸி தான். ஸோ நீங்கள் அசால்ட்டாக போயிட்டு இந்த கேம் இருக்கிறதுலே ஈஸி கைஸ். பட் இந்த கேம் கொடுக்கப்பட்ட டைம் உங்களுக்கு வெறும் 20 நிமிஷம் மட்டும்தான். அண்ட் லாஸ்ட்டாக ஸ்கை ஸ்குவிட் கேம். இதுவுமே ஒரு பயங்கரமான கேம் தான். ஆக்சுவலி பிளேஸ் எல்லாமே ஒரு பல்க் டவரில் நிற்பாங்க. பயங்கர ஹைட்டில் இருக்கும். எல்லா டவர்ஸுமே ஒரு ஷேப்பில் இருக்கும். ஒன்று வந்து ரெக்டாங்கிள், ஒன்று ட்ரையாங்கிள், ஒன்று சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஒவ்வொரு டவர் நீங்கள் நிற்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு டவர் டவருக்கு போகணுன்னா நீங்கள் இந்த டவரில் ஒரு ஆளை எலிமினேட் பண்ணணும். பட் கொடுக்கப்பட்ட டைம் வந்து வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆள் வெயிட் பண்ணாடி மொத்த பேரும் காலி ஆகிடுவீங்க. ஸோ அந்த பல்கி டவருக்கு கீழேயே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து பிளேயர் ஓட்டு போட்டோ அதை தள்ளி விட்டோ அதை கொண்டோ நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். பட் ஒவ்வொரு டவருக்குமே ஒவ்வொரு ஆள் எலிமினேட் பண்ணணும். அண்ட் 3 டவர்லையுமே ஒவ்வொரு ஆள் எலிமினேட் பண்ணி ஆகணும். அப்போ மட்டும் உங்களால் டவருக்கு போகவே முடியும். பட் இந்த கேமே உண்மையிலே கில்லர் கேம். யோசிச்சு பாருங்களே, உண்மையிலே உங்களை வந்து ஏற்கனவே குழவை பிடிச்சவங்க இந்த கேம் இன்னும் அவங்க கொள்ள வச்சு விட்ற காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த கேமில் நம்ம ஜிக்கான அந்த பேர் பாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த கேமில் இது விளையாடுவீங்க, இது விளையாட மாட்டீங்க. ப்ரோ இந்த கேம்லாம் ஈஸி விளையாடுறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா ஐயோ இந்த கேம் வேணாப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் கேமிங் பாட்டில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை ஒரு ஆசம் வீடியோ பார்க்குறேன். அண்டில் பாய்.